ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கரூர் சௌபாகியலட்சுமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 2026ஆம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி பலன்கள் மகர ராசிக்கு என்னென்ன பலாபலன்களை கொடுக்க காத்திருக்கிறதுங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அதாவது மகர ராசிக்காரர்கள் ஏழரை சனி தாக்கத்தில் இவ்வளோ நாள் இருந்தாங்கங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். குடும்பத்தில் பிரச்சனை, நட்புகளுக்குள்ள பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, பொருளாதாரத்தில் பிரச்சனை, நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி எவ்வளவோ மகர ராசிக்காரர்கள் கஷ்டப்பட்டதை நம்ம பார்த்துருப்போம். அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பொற்காலம். ஏழரை சனி முழுசாக முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத இந்த காணொலி மூலமா உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லை, சனி பகவான் முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல அமர்றாரு. இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உண்மையிலே ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சனிப்பெயர்ச்சியாக அவர் செயல்படுவாருங்கிறதுல எல்லளவும் மாற்றமே கிடையாது. வேலையை கொடுப்பாரு, தொழிலை கொடுப்பாரு. என்னுடைய தகுதிக்கும் திறமைக்கும் உண்டான அங்கீகாரம் எனக்கு கிடைக்கலன்னு கஷ்டப்பட்டவங்களுக்குலாம் இந்த காலத்தில் உங்களுடைய திறமையை அவங்களுக்கு காமிச்சு உங்களுக்கு உண்டான பெயரையும் புகழையும் அந்தஸ்தையும் வாங்கி கொடுக்கறதுக்காகவே சனி பகவான் வந்திருக்கிறார். குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்ச்சி கூட நடக்க முடியல மேடம் அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் இந்த காலம் ஒரு பொற்காலம். மகர ராசிக்காரர்களுக்கு கல்யாண வயசில் பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சனிப்பெயர்ச்சியில் வரும். ஒரு மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, குலதெய்வ கோவில் கட்டுறது, கும்பாபிஷேகம் பண்ணுறது, இந்த மாதிரி நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள்லாம் இந்த சனிப்பெயர்ச்சியில் நீங்கள் என்னெல்லாம் பெண்டிங் இருந்ததோ அதெல்லாம் முடிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலம் அப்படிங்கிறத சொல்லலாம். நேர்த்தி கடன்களை செய்கிறது, அது மட்டும் இல்லை ஆன்மீகத்துக்கு அதிகமான நேரத்தையும் பொருளாதாரத்தையும் ஒதுக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப ஆர்வம் காட்டுவீங்க. அதன் மூலியமாக உங்களுக்கு நிறைய பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். நேரத்துக்கு தூங்குறது மட்டும் ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த சனிப்பெயர்ச்சி உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு பொற்காலம். உங்களுக்கு என்னெல்லாம் நினச்சிங்களோ அதெல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சிக்குள்ளார எல்லாமே நடந்து முடியும் அப்படிங்கிறத சொல்லலாம். பரிகாரம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, குலதெய்வ கோவிலில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்துக்கு வழிபாடு செய்கிறது ரொம்ப அவசியம். உங்களுக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வம் இருப்பாங்க இல்லைங்களா, இஷ்ட தெய்வ வழிபாடு இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல பலன்களே கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லலாம். மொத்தத்தில் சனி பகவான் உங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் கேட்டிங்களோ அதெல்லாம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.